ஒரு குழந்தை தவழ்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துப்போம். ஏன்னா அவங்க தவள ஆரம்பிக்கும் போது கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வாயில் போட்டுருவாங்க. அதனால் அம்மாமாரெலாம் எப்போவுமே குழந்தையோட வாயையும் கையையும் பார்த்துட்டே இருப்பாங்க. எதையாவது வேண்டாத எடுத்து வாயில் போட்டுற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வாயை நம்ம பாதுகாக்கணும். வேதத்தில் பாருங்கள், சங்கீதம் 34:13 போட்டிருக்கு, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு கெட்ட விஷயங்களையோ இல்லை பொய்யான விஷயங்களையோ நம்ம பேசிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், பொய் பேசுகிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, அப்புறம் ஒருத்தவங்க செய்யாத ஒரு விஷயத்த அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி தப்பாக புரணி பேசுகிறது, இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் நம்ம நாவை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா நம்ம தேவனோட பிள்ளைக. அப்படி இருக்கும்போது நம்ம தேவனை போல தான் பேசணும். நம்ம வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலையும் ஜீவன் இருக்குன்னு வேதத்தில் போட்டிருக்கு. அதனால நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம நிதானமாக யோசித்து ஜாக்கிரதையாக பேசணும். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த நாளை தொடங்கும் போது தேவனிடத்தில், ஏசப்பா, இந்த நாளில் உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளையோ இல்லை எந்த ஒரு காரியங்களையோ நான் பேசிடாத படிக்கு என்னோட நாவை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துட்டு அந்த நாளை துவங்குங்க. நிச்சயமா ஏசப்பா நம்மளுக்கு உதவி செய்வார். அதனால உங்களோட நாவை பொய்களுக்கும் கெட்ட வார்த்தைகளுக்கும் வீணான பொறணிகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When a baby starts to crawl, we should be very careful. Our eyes should always be on them, because when they start to crawl, they will discover a lot of things on the floor and they will put it straightly into their mouth, which is very dangerous, because if they put something unwanted inside their mouth, it might make them choke. So the mother will put extra care and she will always be watching the baby whether they are picking up something or not. Likewise, in our life, we should be very careful in what we speak. Look what the Bible says in Psalm 34:13. Keep your tongue from evil and your lips from telling lies. We should guard our tongue from talking evil things and bad words and from telling lies, because we are children of God and we should reflect God in our actions. And when we talk lies and speak evil things and bad words, that does not reflect God, but instead it reflects the Satan. And the Bible says that there is life in our words. So whatever we speak, we should speak carefully. So when you begin a day, start the day with a prayer. Ask our Lord to protect your tongue and to protect your mind, and ask Him to help you to guard your tongue from talking evil things, bad words, and from lying. Our God will surely help you. So guard your tongue from evil and reflect Jesus in your actions. God bless you all. Have a blessed day. Amen.